வணக்கம். ஆன்லைன் கல்வியும் கிராமப்புற மாணவர்களின் கல்வி நிலையும். வழங்குபவர் டாக்டர் பி. ஜான் விக்டர். கொரோனா வைரஸ் தொற்று தொடங்கிய பிறகு இந்திய மாணவர்களின் கல்விச் சூழலும் கல்வி கற்கும் வாய்ப்பும் மாறிவிட்டதை நாம் அனைவரும் அறிவோம். இந்தியாவின் நகர்ப்புற மாணவர்களுக்கும் வசதி படைத்த கல்வி நிறுவனங்களில் படிக்கின்ற மாணவர்களுக்கும் கிடைக்கின்ற கல்வி கிராமப்புற மாணவர்களுக்கும் மலைவாழ் மாணவர்களுக்கும் எட்டாக்கனியாக மாறியுள்ளதை பலரும் அறிவர். இணையதள வசதியை அனைவராலும் பெற முடியாத சூழ்நிலையால் இந்திய மாணவர்களின் கல்வியில் மிகப்பெரிய சவால் உருவெடுத்துள்ளது. இந்த வைரஸ் தொற்று தற்போதுள்ள கல்வி முறையில் மாற்றமும் மறு ஆய்வும் தேவை என்றும் புதிய கல்வி கட்டமைப்புகள் வேண்டும் என்றும் அனைத்து கல்வியாளர்களையும் சிந்திக்க வைத்துள்ளதை மறுக்க முடியாது. நகர்ப்புற மாணவர்களுக்கும் வசதி படைத்த தனியார் கல்வி நிறுவன மாணவர்களுக்கும் தங்கள் வீடுகளில் தனி அறையும் இணையதளம் லேப்டாப் வசதியும் கிடைக்கும். அவர்களுக்கு தொழில்நுட்ப அறிவும் சற்று அதிகமாக இருக்க வாய்ப்புள்ளது. கிராமப்புற மலைவாழ் மற்றும் அரசு பள்ளி கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களும் பெற்றோரும் பெரும் செல்வந்தரோ தொழிலதிபரோ கல்வி கற்றவரோ கிடையாது. பெரும்பாலோர் இணைய வசதி பற்றி தெரியாதவர்கள், அதை பயன்படுத்தாதவர்கள், குறிப்பாக ஸ்மார்ட் போனை தொலைக்காட்சி விளம்பரங்களில் மட்டுமே பார்த்தவர்கள். ஆன்லைன் மூலம் இங்குள்ள மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கும் ஆசிரியர்களுக்கு கூட ஆன்லைன் வகுப்பெடுத்த முன் அனுபவம் கிடையாது. காலத்தின் சூழ்நிலை கருதி தங்களைத்தானே தயாரித்து கொண்டு ஆன்லைன் வகுப்பெடுத்து வருகிறார்கள். வெளிநாடுகளை பொறுத்தவரை ஆன்லைன் வகுப்பு என்பது கடந்த சில ஆண்டுகளாகவே நடைமுறையில் இருந்து வருகிறது. இருப்பினும் வகுப்பறையில் கல்வி கற்கும் முறையை கொரோனா வைரஸ் நிச்சயம் பாதிக்கும் என்பதை நன்கு உணர்ந்த பல உலக நாடுகளும் முன்கூட்டியே திட்டமிட்டு பல ஆய்வுகளை நடத்தி ஆன்லைன் கல்வி அளிப்பதற்கான அடிப்படை கட்டமைப்புகளை உருவாக்கி அதை பின்னர் நடைமுறைப்படுத்தின. நம் நாட்டில் இது போன்ற திட்டமும் இல்லை, ஆசிரியர்களுக்கு பயிற்சியும் அளிக்கப்படவில்லை. மாணவர்கள் ஆன்லைன் வகுப்பை பயன்படுத்த முன்னோட்டமோ வழிகாட்டுதலோ இல்லை. பெற்றோர்களுக்கும் ஆன்லைன் கல்வி முறை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தப்படவில்லை. 75% கிராமங்களை உள்ளடக்கிய இந்தியாவில் நெட்வொர்க் வசதியை அதிகரிக்கவோ கிராமங்களின் மூலை முடுக்குகளுக்கும் இணைய சேவையை கொண்டு செல்லவோ எந்த முயற்சியும் இல்லை. மேலும் தங்கள் பிள்ளைகளின் ஆன்லைன் வகுப்பிற்கு எத்தனை பேர் இணையதள வசதியோடு லேப்டாப் ஸ்மார்ட் போன் வைத்திருக்கிறார்கள் என்ற ஆய்வு கூட சரியாக மேற்கொள்ளப்படவில்லை. அந்த ஆய்வை பெயரளவில் நடத்திவிட்டு ஆன்லைன் வகுப்பை நடைமுறைப்படுத்தியதால் பெருமளவில் பாதிக்கப்பட்டவர்கள் கிராமப்புற மற்றும் மலைவாழ் பகுதி பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் மட்டுமே. கல்வித்துறையும் பல்கலைக்கழகமும் கல்வி நிறுவனங்களிடம் பெற்ற அறிக்கையில் இணையதள வசதியோடு மொபைல் ஃபோன் அல்லது லேப்டாப் பயன்படுத்துபவர்கள் சராசரியை விட மிக குறைவு என்று ஆராய்ச்சியாளர்கள் பலர் கூறுகிறார்கள். தனியார் அமைப்பு நடத்திய கருத்து கணிப்பில் தமிழ்நாட்டில் மட்டும் சுமார் 40% மாணவர்களும், யுனிசெஃப் அமைப்பு எடுத்த கருத்து கணிப்பில் இந்திய அளவில் சுமார் 25% மாணவர்களும் ஆன்லைன் வகுப்பை எதிர்கொள்ளும் வாய்ப்பையும் வசதிகளையும் பெற்றிருக்கிறார்கள். கூகுள் நிறுவனம் கட்டணமில்லா சேவை வழங்கி வருவதால் இந்தியாவில் உள்ள பெரும்பாலான தனியார் கல்வி நிறுவனங்கள் கூகுள் மீட் அல்லது ஜூம் செயலி மூலம் வகுப்பெடுத்து வருகிறார்கள். ஆனால் சில பெற்றோர்கள், ஆசிரியர்கள், சிந்தனையாளர்கள், கல்வியாளர்கள் இது கல்வி கற்பதற்காக தற்காலிகமாக செய்யப்பட்ட முயற்சி மட்டுமே என்கிறார்கள். மாணவர்கள் தொடர்ச்சியாக ஜூம் அல்லது கூகுள் செயலி மூலம் பாடங்களை படிப்பதால் எங்கள் பிள்ளைகளும் கல்வி கற்கிறார்கள் என சில பெற்றோர்கள் கூறுகிறார்கள். ஆனால் ஆசிரியர்களிடம் பாடங்களை நேரடியாக கற்று
தங்களையே மேம்படுத்திக் கொள்ள இது உதவாது என்கிறார்கள் பல பெற்றோர்கள். ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் என யாரிடம் பேசினாலும் இந்த எண்ணம் அனைவரிடமும் பிரதிபலிக்கும். கொரோனா வைரஸ் மாணவர்களிடம் வகுப்பறை அனுபவத்தை மாற்றியுள்ளது. கல்லூரி மாணவர்களின் அடுத்த செமஸ்டர் தேர்வுகளை கூட இணையம் மூலமாகவே நடத்த வேண்டிய சூழல் வரலாம் என்கிறார்கள் பல கல்லூரி பேராசிரியர்கள். அறிவியல் பாடங்களை பயில ஆய்வக வசதிகள் தேவைப்படுவதால் இது மிகவும் சவாலானது. கணினி சார்ந்த ஆய்வக பயிற்சி தவிர பிற அறிவியல் பாடங்களுக்கான பயிற்சியை இணையதளம் வழி கற்பது இயலாதது என்று கல்வியாளர்களே கூறுகிறார்கள். கல்வி நிறுவனங்கள் மீண்டும் திறக்கப்பட்டால் எவ்வாறு இயங்குவது என்பது குறித்து பள்ளி கல்வித்துறையும் உயர்கல்வித்துறையும் வல்லுநர்களோடு ஆராய்ந்து வருகின்றன. கல்வி நிறுவனங்கள் திறக்கப்பட்டால் நாம் கவனமுடன் இருப்பதோடு அரசு அறிவுரைப்படி முகக்கவசம் அணிந்து கைகளை அடிக்கடி கழுவி சமூக இடைவெளியை கடைபிடிப்பது அவசியம். சீனா போன்ற சில நாடுகளில் ஆசிரியரையும் மாணவரையும் கண்ணாடியால் பிரித்து பாடம் நடத்துகிறார்கள் என்பது ஊடகச் செய்தி. ஆனால் சமூக மற்றும் பொருளாதார ரீதியாக வேறுபட்டுள்ள நம் நாட்டில் இந்த நடைமுறை சற்று உகந்த முறையாக இருக்காது. பொதுவாக கிராமப்புற மற்றும் பழங்குடியின மாணவர்கள் பள்ளி கல்லூரி செல்வதென்பது அவர்கள் படிப்பதற்கு மட்டுமல்லாமல் நண்பர்களை சந்திப்பது, மகிழ்ச்சியாக இருப்பது, மதிய உணவு திட்டம் மூலம் பயனடைவது போன்ற பல்வேறு காரணம் உள்ளது. ஆனால் அனைத்தையும் இழந்து மகிழ்ச்சியற்ற வாழ்வை அனுபவிக்கிறார்கள். இவை அனைத்தும் உண்மையா என்ற கேள்வி எழுப்புகிறவர்கள் அதை அறிந்து கொள்ள வேறு மாவட்டங்களுக்கோ அல்லது வேறு மாநிலங்களுக்கோ செல்ல வேண்டியதில்லை. அந்தந்த மாவட்டங்களில் உள்ள கிராமப்புற மாணவர்களை சந்தித்தாலே உண்மை புரியும். தமிழக அரசு ஆன்லைன் வகுப்புக்கு தேவையான அடிப்படை வசதிகளோ வாய்ப்புகளோ இல்லாத பள்ளி மாணவர்களின் நலனுக்காக கல்வி தொலைக்காட்சி என்ற ஊடக வழி கல்வியை அரசு வழங்கி வருவதும் அதன் அடிப்படையில் பெரும்பாலான கேள்விகள் பொதுத் தேர்வில் கேட்கப்படும் என்ற அறிவிப்பும் நம் தமிழர்களுக்கு சற்று ஆறுதலான செய்தி. இதுபோன்ற மாற்று வழி கிராமப்புற மற்றும் மலைவாழ் பகுதியிலிருந்து கல்வி பயிலும் கல்லூரி மாணவர்களுக்கும் கிடைத்தால் ஆன்லைன் கல்வியால் இழந்த கல்வி கற்கும் வாய்ப்பை எண்ணி கலங்காமல் கல்வியில் கலங்கரை விளக்காகவும் சிறந்த கல்வியாளர்களாகவும் ஒளி வீசுவார்கள் என்பதை உறுதியாக நம்பலாம். நன்றி, வணக்கம்.